உருளைக்கிழங்குல கல். சரி தூக்கி போட்டலான்னு பார்த்தா இந்த பாருங்க, ஸ்பூனில் போடுறேன், ஸ்பூனில் ஒட்டிக்கிச்சு. டங், மேக்னெட்டு வரல. மேக்னெட்டு திரும்ப போடுறேன் பாருங்க. ஐயோ வரமாட்டேன். இந்த பாருங்க, டங் ஒட்டுதா. ஒட்டிக்கிச்சு நல்லா. ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட் போடுது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கு. இதை வரும் தெரியுதா, இந்த மேக்னெட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்துச்சு போடுது. சோத்தில் கல்லுன்னா எடுத்து போட்டு சாப்பிட்லாம், மேக்னெட்டமாக சாப்பிட்றது. சென்னை அண்ணா நகரில் உள்ள கங்கா ஸ்வீட்ஸ் உணவகத்திலிருந்து ஆர்டர் செய்த மினி மீல்ஸில் காந்தம் இருப்பதாக தேவராஜ் என்ற நபர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் வீட்டிலிருந்த ஸ்டீல் ஸ்பூனில் சாப்பிடும் போது ஒட்டிக்கொண்டதால் கண்டுபிடித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் இதனை முற்றிலும் மறுத்துள்ள கங்கா ஸ்வீட்ஸ் உணவக நிர்வாகத்தினர் ஆதாரமற்ற தகவலை பரப்புவதாக கூறி K4 அண்ணா நகர் காவல் நிலையத்தில் தேவராஜ் மீது புகார் அளித்துள்ளனர். வணக்கம், என் பேர் தேவராஜ், ஐநாவரத்தில் இருக்கேன். நேற்று மதியானம் 1:30 மணிக்கு லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஜொமேட்டோவில். என் ஒய்ஃப் தான் எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மினி மீல்ஸு. வீட்டுக்கு வந்து அதை சாப்பிடும்போது அதில் வந்து உருளைக்கிழங்கு பொரியலில் மேக்னெட் இருக்குது, காந்தகம் இருக்குது. இது குறித்து நான் உடனே அதை வீடியோ எடுத்து நான் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் அமிச்சேன் கங்கா ஸ்வீட்ஸுக்கு. நேற்று கம்ப்ளைண்ட் அமிச்சேன், அவங்க செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, அப்பாலஜி எல்லாம் எதுவுமே கேட்கல. திரும்ப இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என் ஒய்ஃபுக்கு தான் மெயில் அனுப்பிச்சு என் நம்பரை அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணி அவங்க கரெக்டாக எதுவும் பேசலை, நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னாங்க. சரி வேணாம் சார், நான் லீகலாக பார்த்துக்கிறேன், என் வக்கீல் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். காந்தகம் வந்ததுக்கான எந்த பதிலும் அவங்க இது வரைக்கும் கரெக்டாக சொல்லலை. அதுக்கான எந்த விவரமும் அவங்க கொடுக்கல. அதுக்கு மன்னிப்பும் கேட்கல அவங்க. நான் பார்த்துக்கிறேன் சார், உங்களுக்கு என்ன சார் தேவைப்படுது, உங்களுக்கு என்ன சார், நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. நான் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இல்லை. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, சாப்பாடு. அதுவும் அந்த மேக்னெட் வந்து பெரிய மேக்னெட்டு. அது வந்து ஒரு வேளை முழுங்கியிருந்தால் எனக்கு தொண்டையில் மாட்டியிருந்தால் உயிருக்கே கூட ஆபத்தாயிருக்கலாம், மூச்சு திணறல் வந்திருக்கலாம். இது குறித்து நான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி சார், இது வந்து சாதாரண ஹோட்டல் கிடையாது, நீங்கள் பெரிய நிறுவனம், சாதாரண ஆளுங்க ஏழை மக்கள்லாம் உங்களுடைய சாப்பாடை சாப்பிட முடியாது. மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ் தான் சாப்பிடுவாங்க. எதனால் சாப்பிட்றாங்க, குவாலிட்டி நல்லாயிருக்கும் நம்பி தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசினேன். சரி சார், நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமேட்டு இது நான் லீகலாக பார்த்துக்கிறேன்னொடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாரு.